வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். கர்நாடகாவில் தமிழர்கள் தாக்கப்பட்டதை கண்டித்து மறியலில் ஈடுபட்ட மு.க. ஸ்டாலின், கனிமொழி, திருமாவளவன், வைகோ கைது. மட்டக்களப்பில் நேற்றிரவு இடம்பெற்ற கொலை தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது. 2016 ரியோ பாராலிம்பிக் போட்டிகளில் 200 மீட்டர் மகளிருக்கான 47 பிரிவின் இறுதி சுற்றுக்கு அமரா இந்துமதி தகுதி. மட்டக்களப்பில் நேற்றிரவு இடம்பெற்ற கொலை தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு ஆனந்தா ஒழுங்கையில் வெட்டுக்காயங்களுடன் நேற்றிரவு ஆணொருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. வெட்டுக்காயங்களுக்கு இலக்கான 34 வயதான நபர் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். அடையாளம் தெரியாத சிலர் வாழ்வெட்டு தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இன்று மட்டக்களப்பு நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்படவுள்ளார். இரு தரப்பினருக்கிடையில் ஏற்பட்ட தகராறு இந்த கொலைக்கான காரணமாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். மட்டக்களப்பு ஏறாவூர் பகுதியில் அண்மையில் இடம்பெற்ற இரட்டை கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இன்று நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்படவுள்ளார். தாயும் மகளும் கொலை செய்யப்பட்டிருந்ததுடன் கொலை செய்யப்படுவதற்கு முன்னர் மகள் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டமை பிரேத பரிசோதனையில் தெரியவந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். ஏறாவூர் முகாந்திரம் வீதி பகுதியில் உள்ள வீடொன்றிலிருந்து தாய் மற்றும் மகள் ஆகியோர் சடலங்களாக மீட்கப்பட்டனர். இருவரும் கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்யப்பட்டமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்தது. இந்த இரட்டை கொலை தொடர்பில் ஏறாவூர் பகுதியைச் சேர்ந்த 31 வயதான ஒருவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர் இன்று நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை ஏறாவூர் போலீசார் முன்னெடுத்துள்ளனர். போலீசாரின் தடுப்பு காவலில் இருந்து தப்பி சென்ற விடயம் தொடர்பில் தமது பெற்றோர் அறிந்திருந்ததாக ஹம்மாந்தோட்டையில் கைது செய்யப்பட்டு காணாமற் போன இளைஞர் வாக்குமூலம் அளித்துள்ளார். இன்று காலை போலீசாருக்கு வழங்கிய வாக்குமூலத்திலேயே கயாஷான் எனும் குறித்த இளைஞன் இதனை தெரிவித்துள்ளார். இன்று காலை ஹம்பாந்தோட்டை நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தியதை அடுத்து இளைஞன் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இதுவேளை இளைஞன் மாத்தறை நீதிமன்றத்தில் வைத்திய அதிகாரியின் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த இளைஞன் மீது தாக்குதல் நடத்தப்படவில்லை எனவும் உடலில் காயங்களோ அடையாளங்களோ எதுவும் இல்லை எனவும் சட்ட வைத்திய அதிகாரி இதன்போது கூறியதாக போலீசார் குறிப்பிட்டனர். கடந்த 10 நாட்களாக காணாமற் போன இளைஞன் நேற்று பிற்பகல் பிக்கொருவரூடாக போலீசில் சரணடைந்தார். வெளிமடை ஹபுதலை பிரதான வீதியின் 2ஆம் கட்டை மற்றும் 3ஆம் கட்டை வனப்பகுதியில் பரவிய தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. வெளிமடை ஹபுத்தலை பிரதான வீதியின் 2ஆம் கட்டை மற்றும் 3ஆம் கட்டை வனப்பகுதியில் இன்று காலை தீ பரவியது. இது ஒரு திட்டமிட்ட சம்பவம் என விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக வெளிமடை போலீசார் தெரிவித்தனர். இந்த தீயினால் சுமார் 25 ஏக்கர் வனப்பகுதி தீக்கிரையாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அம்பாறை மாவடிப்பள்ளி கிராமத்திற்குள் நேற்று மாலை திடீரென யானை கூட்டம் நுழைந்தமையினால் மக்கள் அச்சமடைந்தனர். அம்பாறை மாவடிப்பள்ளி கிராமத்திற்குள் நேற்று மாலை யானை கூட்டம் நுழைந்தது. வனஜீவராசிகள் திணைக்களத்தினர் வருகிறது யானைகளை விரட்டியதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். முல்லைத்தீவு செம்மலை மாணிக்க விநாயகர் ஆலய திருவிழாவில் சமுத்திர தீர்த்தமாடும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. வசந்த மண்டப பூஜைகள் நடைபெற்றதை அடுத்து யானை மீது விநாயகப் பெருமானின் விக்கிரகம் தீர்த்தமாடும் இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. மாணிக்க விநாயகர் ஆலயத்திலிருந்து யானையின் மீது வைத்து கடற்கரைக்கு கொண்டு செல்லப்பட்ட விநாயகர் விக்கிரகம் படகுகள் மூலம் கடலினுள் எடுத்துச் செல்லப்பட்டது. அங்கிருந்து படகுகள் மூலம் விக்கிரகங்கள் கடலுக்குள் எடுத்துச் செல்லப்பட்டு சமுத்திர தீர்த்தமாடப்பட்டது. சமுத்திர தீர்த்தத்தில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். யாயல இன்டர்நேஷனல் காஸ்மெட்டிக் தனியார் நிறுவனத்தின் புதிய தொழிற்சாலைக்கான அடிக்கல் நடும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது.
புதிய வாசனை திரவியங்களை உற்பத்தி செய்திடும் நோக்கில் ஜாயல இன்டர்நேஷனல் காஸ்மெட்டிக் தனியார் நிறுவனம் அமைக்கப்பட உள்ளது. அடிக்கல் நாட்டும் நிகழ்வில் கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி மற்றும் குழும பணிப்பாளர் மொஹான் பராரா கலந்து கொண்டிருந்தார். மருதானை பிள்ளையார் கோவிலில் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டதன் பின்னர் அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இன்று ஐசிஎல் தனியார் நிறுவனத்துக்கு விசேட நாள். நிறுவனம் என்ற வகையில் எமது வாடிக்கையாளர்களுடன் நாம் பல்வேறு விதமான தொடர்புகளை பேணுகின்றோம். இன்று புதிய தொழிற்சாலை உருவாக்கப்பட்டு பரவலாக்கப்படுகின்றது. அது மிக மகிழ்ச்சியான செய்தி. தொழிலாளர்களுக்கு எமக்கு இது மிக முக்கியம் என்பது எனது நம்பிக்கை. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் ஃபர்ஸ்டின் 2:25 மணித்தியால செய்தியில். தொடர்ந்தும் சக்தி டிவி வழங்கும் திரைப்படத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.